Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 12th accountancyல chapter 8ல exercise sum number 6 பார்க்குறோம். Prepare common sense statement for the following particulars of ராஜா லிமிடெட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2017. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதாவது 2 இயர் கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி போட்டோம். இப்போ இது காமன் சைஸ் கேட்டிருக்காங்க, காமன் சைஸில் பாருங்கள் பர்டிகுலர்ஸும் இயரும் கேட்டிருக்காங்க. அப்போது இதுக்கான பர்சன்டேஜை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ காமன் சைஸில் எதை நம்ம வந்து பேஸ் இயராக வச்சுக்கணும்னா ஃபஸ்ட் இயரை தான் நம்ம பேஸ் இயராக வச்சு போட போகிறோம். ஓகேவா? இப்போ இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். Common size income statement of Raja Limited for the year ended 31/3/2017. Particulars, absolute amountக்கு ஒரு காலம் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பர்சன்டேஜுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபார்மெட் எழுதிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதே இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து என்ன பண்ணுவோம், அதர் இன்கம் ஆட் பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4,50,000. அப்போது அந்த 4,50,000 இதுக்கு பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், 4,50,000 டிவைடட் பை இதுக்கு வந்து காமன் சைஸ்க்கு வந்து ஃபஸ்ட் இயரை தான் பேஸாக எடுத்துக்குவோம். அப்போ அதே 4,50,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 100% வரும். 4,50,000 4,50,000 கேன்சல் ஆகி 100% வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன பண்ண போகிறோம், அதர் இன்கம்மை ஆட் பண்ண போகிறோம். அதர் இன்கம் எவ்வளோ இருக்குது, 67,500. இப்போ 67,500 போட்டோம். இதுக்கான பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்னா 67,500 டிவைடட் பை பேஸ் இயர் நமக்கு என்னது, ஃபஸ்ட் இயர் தான் பேஸ் இயர் 4,50,000 இன்ட்டு 100. 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும், இங்கே 2 ஜீரோவும் இங்கே 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். 5 9s are 45, 5 1s are 5, பேலன்ஸ் 1, 5 3s are 15, 5 5s are 25. 9ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 1s are 9, 9 1s are 9, 10 11 12 13 45 வருது. அப்போ 5 9 5s are 45. அப்போ 15 தான் என்னது பர்சன்டேஜ். அப்போ 15 வந்துருச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனையும் அதர் இன்கமையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது டோட்டல் ரெவன்யூ. அப்போ 4,50,000 67,500 ஆட் பண்ணிங்கன்னா 5,17,500 வரும். இங்கே 100 + 15 போட்டிங்கனாலும் 1,50,015 வரும். இல்லை 5,17,500 டிவைடட் பை பேஸ் இயர் என்ன 4,50,000 இன்ட்டு 100 போட்டிங்கனாலும் 115 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 1,35,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 1,35,000க்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 1,35,000 டிவைடட் பை 4,50,000 இன்ட்டு 100. 1,35,000 4,50,000 இன்ட்டு 100 போட்டோம்னா 2 ஜீரோ கேன்சல், இங்கே 2 ஜீரோ 2 ஜீரோ கேன்சல். இப்போ 9ஆல் கேன்சல் பண்ணோம்னா 9 5s are 45, 9 1s are 9, 9 5s are 45, 0 150 வரும். 5 1s are 5, 5 3s are 15, 0 30 தான் என்னது பர்சன்டேஜ். ஓகேவா? எக்ஸ்பென்சஸ்க்கான பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, 30. இப்போ என்ன பண்ண போகிறோம், டோட்டல் ரெவன்யூலேருந்து எக்ஸ்பென்சஸை வந்து லெஸ் பண்ண போகிறோம். லெஸ் பண்ணி கிடைக்கிறது நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இப்போ 5,17,500 1,35,000 லெஸ் பண்ணிங்கன்னா 3,82,500 கிடைக்கும். இங்கே 1,15,000 30 லெஸ் பண்ணிங்கன்னா 85 கிடைக்கும். ஓகேவா? இப்படியும் போடலாம் லெஸ் பண்ணியும், இல்லாக்கட்டி நீங்கள் 3,82,500 டிவைடட் பை 4,50,500 4,50,000 இன்ட்டு 100 போட்டிங்கனாலும் 85% கிடைக்கும். ஓகே, காமன் சைஸ் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் மரியா லிமிடெட் அண்ட் கலா லிமிடெட் ப்ரிப்பேர் எ காமன் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019. அதாவது 2 பர்சனோட இன்கம் கொடுத்துருக்காங்க, நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அதர் இன்கம் எக்ஸ்பென்சஸ். ஆனால் மரியா லிமிடெட் கலா லிமிடெட்னு 2 கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், சொல்யூஷன் வந்து காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மரியா லிமிடெட் அண்ட் கலா லிமிடெட் ஃபார் த இயர் எண்டட் 31/3/2019. பர்டிகுலர்ஸ் போட்டு மரியா லிமிடெட்னு ஒரு தனி காலம் 2 காலம் ஓப்பன் பண்ணுற மாதிரி, நெக்ஸ்ட்டு கலா லிமிடெடுக்கு 2 காலம். என்னென்ன காலம்னா அமௌண்ட்டு ஒன்று, நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ். அதேமாதிரி கலாவுக்கு அமௌண்ட் ஒன்று, பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 1 lakh கொடுத்துருக்காங்க, கலாக்கு 2 lakh கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே
மரியாவுக்கு 1 லேக்கும் கலாக்கு 2 லேக்கு போட்டோம். இதோட பர்சன்டேஜ் எப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா 100 தான், ஏன்னா இதுதான் பேஸ் இயராக வச்சுக்குவோம், அதனால் 100 தான் வரும். அதனால் பர்சன்டேஜ் 100 போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இதுலேருந்து அதர் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000 30,000 கொடுத்துருக்காங்க. மரியாவுக்கு 10,000ம் கலாக்கு 30,000 போட்டிங்க. இப்போ இந்த 10,000 எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னா 10,000 டிவைடட் பை 1 லேக். பேஸ் இயர் வந்து ஃபஸ்ட் இயர். அப்போ 10,000 டிவைடட் பை 1 லேக் இன்ட்டு 100. 0 0 கேன்சல், இங்கே 3 0 மேலே 3 0, பேலன்ஸ் இருக்கிறது 10. அப்போது 10% போட்டாச்சு. அதே மாதிரி கலாக்கு பார்த்தீங்கன்னா 30,000 மேலே பேஸ் இயர் என்ன 2 லேக். 2 லேக் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 2 0 கேன்சல், இங்கே 3 0 கேன்சல், 2 1s are 2, 2 15s are 30. அப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்கிறது கலாக்கு 15% அதர் இன்கம். இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து அதர் இன்கம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 1 லேக்லேருந்து 10,000 ஆட் பண்ணிங்கன்னா 1,10,000. பர்சன்டேஜ்லேயே 100 + 10 110. அதே மாதிரி கலாக்கு ஆட் பண்ணும்போது 2 லேக்லேருந்து 30,000 ஆட் பண்ணிங்கன்னா 2,30,000. பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 100 + 15 115. ஓகேவா? இப்போ நமக்கு டோட்டல் ரெவன்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 70,000 1,20,000 கொடுத்துருக்காங்க. 70,000 1,20,000 நம்ம அப்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இதுக்கு மரியாக்கு என்ன பண்ணுவோம் 70,000. இதோட பேஸ் இயர் என்ன 1 லேக் இன்ட்டு 100. 70,000 divided by 1 lakh into 100 போட்டிங்கன்னா 2 0 0 கேன்சல், இங்கே 3 0 கேன்சல். அப்போ 70%. மரியாவுக்கு 70%. கலாக்கு கண்டுபிடிக்கும் போது 1,20,000 divided by 2 lakh போடணும். 1,20,000 divided by 2 lakh into 100 போட்டிங்கன்னா 2 0 கேன்சல், இங்கே 3 0 கேன்சல், 2 1s are 2, 2 6 are 12, 60. இப்போ எக்ஸ்பென்சஸ் கலாக்கு வந்து 60 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ டோட்டல் ரெவன்யூலேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி வர்றது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இப்போ 1,10,000 70,000 லெஸ் பண்ணிங்கன்னா 40,000. 110லேருந்து 70 லெஸ் பண்ணோம்னா 40. 2,30,000லேருந்து 1,20,000 லெஸ் பண்ணோம்னா 1,10,000. 115லேருந்து 60 லெஸ் பண்ணால் 55. ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.